அனைவருக்கும் வணக்கம். எக்கனாமிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எழுச்சி இந்தியா என்ற திட்டத்தின் கீழ் பிரதம மந்திரி ஓலா மின் கைவண்டி திட்டத்தை எந்த இடத்தில் துவங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நொய்டா அப்படின்ற இடத்துல தொடங்கியிருக்காங்க. ஸ்டாண்டப் இந்தியா திட்டத்தை தொடங்கினது எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. திட்டத்தின் கீழே ஓலா மின் கைவண்டி திட்டம், இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான், ஓகேவா. அடுத்தது 2015, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுடலாம். அடுத்தது த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்ற புக்கோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த ரைஸ் அண்ட் த ஃபால் ஆஃப் நேஷன் அப்படின்ற புக்கோட ஆசிரியர் ருச்சிர் சர்மா அப்படின்றவங்க, சரியா. அடுத்தது மத்திய அரசோட பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டம் வறுமை கோட்டுக்கு கீழே வாழற பெண்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்பிஜி இணைப்பு, அதாவது கேஸ் சிலிண்டர் கொடுக்கறது தான் வந்து நம்மளுக்கு உஜ்வாலா திட்டம்னு சொல்கிறோம். அடுத்து கீழ்கண்ட திட்டங்களில் எந்த திட்டம் நகர்ப்புற குடிசை வாழ் மக்கள் பயன்பெறும் பொருட்டு இந்திய அரசால் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நகர்ப்புறம் அப்படின்னாலே நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒருங்கிணைந்த வீட்டு வசதி மற்றும் குடிசை வளர்ச்சி திட்டம், அதாவது இன்டகிரேட்டட் ஹவுசிங் அண்டு ஸ்லம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நகர்ப்புறத்தில் குடிசை வாழ் மக்களுக்கு பயன்பெற ஒரு திட்டம். மற்றபடி இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனாலாம் வீடு கட்டுற திட்டம் தான், ஆனால் அது வந்து கிராமப்புறத்தில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. அடுத்தது பொதுத்துறை மற்றும் தனியார் துறையின் கூட்டு பங்கு வளர்ச்சி அடைய எதில் வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் வந்து பொதுத்துறை ப்ளஸ் தனியார் துறை சேர்ந்து நம்ம வந்து முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வேலைவாய்ப்பு நிலையை அறிந்து கொள்ள எந்த கீழ்கண்ட முறை பெரிதும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா வேலை வாய்ப்பு நிலையை கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு வழக்கமான தரம், அதாவது யூஸ்வல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கூற்று காரணம் பாருங்கள். ஒரு நிறுவனத்திற்கும் இன்னொரு நிறுவனத்திற்கும் இடையில் நடைபெறும் வாங்குதல் அல்லது விற்றல் போன்ற மின் வணிகத்தை பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் என வகைப்படுத்தலாம். அதாவது ஒரு நிறுவனம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுற நிறுவனத்துக்கும் இன்னொரு நிறுவனத்துக்கும் நடுவில் நடக்கிற அந்த வணிகம் இ கவர்னன்ஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதாவது B2Bன்னு சொல்கிறோம். இது வந்து கரெக்டு. பிஸ்னஸ் டு கஸ்டமர் அப்படின்னா மின் வணிகம் செய்வதற்கு இணையத்தில் ஒரு வலைதளம் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு பிஸ்னஸ் டு கஸ்டமருக்கு போகணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது கரெக்ட். அப்போ ரெண்டுமே கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா. அடுத்த கொஸ்டின், உலக வர்த்தக அமைப்பானது கீழ்கண்ட எந்த நிறுவனத்தின் வாரிசாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காட் ஒப்பந்தம் தான் வந்து உலக வர்த்தக அமைப்பு உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. அந்த 1948 பார்த்தீங்க அப்படின்னா காட் அமைப்பு அப்படின்னு எல்லாரும் வந்து ஒன்று சேருவாங்க. அதில் தான் வந்து உருகுவே மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்டில் தான் உலக வர்த்தக அமைப்பு உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி வந்து எடுப்பாங்க, சரியா. அடுத்தது அதிகார பிரிவினை கோட்பாடை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகார பிரிவினை கோட்பாடு மாண்டெஸ்கியூ, சரியா. அதிகார பிரிவினை கோட்பாடு மாண்டெஸ்கியூ. அடுத்து பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் வந்து தொடங்கப்பட்டது மார்ச் 22, 2016. எங்கே தொடங்கினாங்கன்னு கேட்டிருக்காங்க. மும்பையில் தொடங்கியிருக்காங்க, ஓகேவா. பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா 2016 மார்ச் 22 மும்பையில் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து அமெரிக்க அதிபர் ஒபாமா எந்த நிகழ்ச்சியின் போது கணினி பாதுகாப்பு வலை தேசிய திட்டத்தை திறந்து வைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு வலைத்தள நாள் அப்படின்ற நாள். கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம், சரியா. அடுத்தது பிரதம மந்திரி எழுந்து நில் இந்தியா, அதாவது ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் யாருக்காக கொண்டு வந்தது அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஸ், வணிகவியலாளர்களை வந்து ப்ரமோட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து அவங்களோட வளர்ச்சிக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாண்டப் இந்தியா திட்டத்தை 2015 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது சார்க் பேரழிவு மேலாண்மை மையம், அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், சார்க்கோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் நம்மள்கிட்ட தான் இருக்குது, டெல்லியில். அடுத்தது 2016 ட்ராய்னால் கைபேசி நிகழ்நேர இணை வேகத்தினை கண்டறிய தொடங்கப்பட்ட கைபேசி ஆப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மை ஸ்பீட், ஓகேவா. ட்ராய் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மொபைல் ஃபோனோட ஸ்பீடை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த ஆப் பேர் தான் மை ஸ்பீடு. அடுத்தது
நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சிங்க அப்படின்னாலே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரியா, அதையும் நம்ம பார்த்துக்கணும். சமுதாய சொத்துக்களை உருவாக்கி கிராமப்புற உட்கட்டமைப்பு வசதிகளை பலப்படுத்த எந்த திட்டம் குறிக்கோளாக கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். அந்த திட்டம் தான் சமுதாய சொத்துக்களை உருவாக்கி கிராமப்புற உள்கட்டமைப்பு வசதிகளை பலப்படுத்துது. இந்த 100 நாள் வேலையில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குளம் வெட்டுறது, அதுக்கப்புறம் வந்து குளத்தை தூர் வாடுறது, மதில் கட்டுறது, இந்த மாதிரி மரம் நடுறது, இந்த மாதிரி சமுதாய சொத்துக்களை உருவாக்குவாங்க. ஓகேவா. அடுத்தது, கீழ்கண்டகட்டுகளில் சரியாக பொருந்துவதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீமால் ஜலான் அப்படின்றவர் 1997 ரிசர்வ் வங்கியோட கவர்னராக இருந்திருக்காரு. அது மட்டும் கரெக்டாக இருக்கான். அடுத்தது, இந்தியாவில் எந்த 5 ஆண்டு திட்டம் கல்வியில் விரிவு, தரம், சமநிலை ஆகியவற்றை வலியுறுத்துது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த 5 ஆண்டு திட்டம் கல்வியில் விரிவு, தரம், சமநிலை பற்றிலாம் சொல்லுது அப்படின்னா 12வது 5 ஆண்டு திட்டமா. சரியா. அடுத்ததா, தொழில் மீட்சி காலம் என்று அழைக்கப்படும் தொழில் நிலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலை 3 1981 to 91. சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் தேசிய வளர்ச்சி குழு வேளாண் துறையில் 4% வளர்ச்சி அடைய 14 அம்சம் அடங்கிய நடவடிக்கையை உருவாக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 11வது திட்டம். சரியா. 11வது 5 ஆண்டு திட்டத்தில் தான் வந்து 14 அம்சம் அடங்கிய நடவடிக்கையை உருவாக்குனாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, இந்திய ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட 12வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12வது நிதிக்குழுவின் தலைவர் சி ரங்கராஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, இந்திய பொருளாதாரம் அப்படின்றது ஒரு கலப்பு பொருளாதாரம். சரியா. அடுத்தது, இந்தியாவில் 12வது 5 ஆண்டு திட்டம் கடைசியாக 2012 to 2017. அடுத்தது, மத்திய உணவு தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா மைசூரில் இருக்குது. அடுத்து, பின்வருவனவற்றுள் எது இந்தியாவின் பொருளாதார திட்டமிடலில் நோக்கம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது பொருளாதார திட்டம் எதுக்காக இடுவாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து, செல்ஃப் ரிலையன்ஸ், தன்னிறைவு, வேலைவாய்ப்பு ஏற்படுத்துதல் எல்லாத்துக்காகவும் இருக்கும். ஆனால் மக்கள் தொகை வளர்ச்சியை பற்றி பொருளாதார திட்டமிடலில் எந்த ஒரு அவசியமும் இல்லை. சரியா. அடுத்து, இந்திரா காந்தி மாத்ருவ சஹயோக் திட்டம் யாருக்காக அப்படின்னா கருவுற்ற பெண்களுக்காக. சரியா. இந்திரா காந்தி மாத்ருவ சஹயோக் திட்டம் வந்து கருவுற்ற பெண்களுக்கு. அடுத்து, ஈனாம் என்ற வாணிகம் உழவர்களுக்கு ஒரு பிரசங்கம். இது எத்தனை மாநிலங்களோடு இணைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈனாம் வந்து இப்போ 8 மாநிலங்களோடு இணைஞ்சிருக்கு. அடுத்து, ஜன் ஔஷாதி அப்படின்ற திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா ஔஷதம்னா மருந்து அப்படின்னு அர்த்தம். அப்போ தரமுள்ள மருந்துகளை பெறக்கூடிய விலையில் தருவது. அடுத்து, மத்திய அரசின் மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் எதோட தொடர்புடையது அப்படின்னா இந்திரதனுஷ் அப்படின்னாலே வந்து தடுப்பூசி போடுறது. அப்போ குழந்தை பருவ நோய்கள் சார்ந்தது தான் வந்து மிஷன் இந்திரதனுஷ் திட்டம். சரியா. அடுத்தது, உலக பசி பட்டியலில் எந்த நாடு தற்போது வெளியாகிய ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையின்படி உச்சியில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக பசி பட்டியலில் இந்தியா தான் இப்போதைக்கு ஹையஸ்டில் இருக்குது இந்த 4 விஷயங்கள்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, வார்தா கல்வி முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. சரியா. அடுத்தது, 10வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து கேசி பந்த். சரியா. அடுத்து, இந்த கொஸ்டின் திரும்ப கேட்குறாங்க. 12வது 5 ஆண்டு திட்ட காலம் 2012 to 2017. சரியா. அடுத்தது, பொறுத்துக்க பாருங்க. மேம்பாட்டிற்குரிய உரிமை மீதான பிரகடனம் கொண்டு வரப்பட்டது 1986. சரியா. அடுத்தது, சுற்றுச்சூழல் மேம்பாடு மீதான பிரகடனம் 1992. அனைத்து வகையான இன பாகுபாட்டை ஒழிப்பதற்கான சர்வதேச மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா 1965. மகளிருக்கு எதிரான அனைத்து வகை பாகுபாட்டை ஒழிப்பதற்கான மாநாடு 1979. இதெல்லாம் ஐநாவோட முக்கியமான மாநாடுகள். சரியா. அடுத்தது, இந்தியாவில் எந்த மாநிலம் டச்சு நாட்டு உதவியுடன் இயற்கை பால் திட்டத்தை நடைமுறைப்படுத்துது அப்படின்னு கேட்டால் கேரளா. சரி. அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் நிறைய கேட்குறாங்க. மத்திய அரசின் ராப்தார் மிஷன் என்பது எதனோடு தொடர்புடையது அப்படின்னா ரயில்வே போக்குவரத்து. சரியா.
பின்வருவனவற்றில் இது எத்தகைய அமைப்பு என கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2007 இதோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை 7லேருந்து 8 மாறுச்சு. இதோட 18வது உச்சி மாநாடு காத்மண்டில் 2014 நடந்துச்சு. 19வது உச்சி மாநாடு பாகிஸ்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சார்க் அமைப்புகளில் ஃபஸ்ட்டு 7 நாடுகள் இருந்துச்சு, 2007 8 மாறுச்சு. அடுத்தது பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப சவால்களை தீர்ப்பதற்கான ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கான எந்த திட்டம் சமீபத்தில் இந்தியாவால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த திட்டத்தோட பேர் இம்ப்ரிண்ட் இந்தியா. பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப சவால்களை தீர்ப்பதற்கான ஆராய்ச்சி இம்ப்ரிண்ட் இந்தியா. அடுத்தது ஸ்டார்ட் அப் இந்தியா அண்ட் ஸ்டாண்ட் அப் இந்தியா எதோடு தொடர்புடையது அப்படின்னா தொழில் முனைவோருக்கு வங்கி கடன் அளிப்பதை ஊக்குவிக்கிறது தான் ஸ்டார்ட் அப் ஸ்டாண்ட் அப். சரியா? அடுத்தது முசிறி பாரம்பரிய பாதுகாப்பு திட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் தான் முசிறி இருக்குது, அதனால் அங்கே தான் தொடங்கியிருப்பாங்க. அடுத்து வாக்கியங்களை கவனிக்கவும் கொடுத்துருக்காங்க. 1979 வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது வாஜ்பாய் சீனாவுக்கு போனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1962 போருக்கு அப்புறம் சீனாவுக்கு சென்ற முதல் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாஜ்பாய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாஜ்பாய் சீனாவுக்கு சென்றிருந்த போது அருகில் இருந்த வியட்நாம் மீது சீனா தாக்குதல் தொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணிசேரா இயக்க நாட்டை சீனா தாக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பயணத்தை நிறுத்திவிட்டு வாஜ்பாய் தாயகம் திரும்பினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கரெக்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், பணவீக்கம் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பணவீக்கம் அதிகரிக்கிறதுக்கு காரணம் பண அளிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா எதுக்காக அப்படின்னா சாலை இணைப்புக்காக. சடக் அப்படின்னாலே சாலைன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது உலக வர்த்தக மையத்தின் 2013 ஆண்டிற்கான தரவரிசை பட்டியலின்படி இந்தியா ஏற்றுமதி இறக்குமதியில் எவ்வளோ ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா ஏற்றுமதியில் 19வது இடத்துலையும் இறக்குமதியில் 12வது இடத்துலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸு, நம்ம இப்போதைக்கு அதெல்லாம் பார்த்துக்கணும். சரியா? அடுத்தது ஸ்வாதர் கெரா திட்டம் ஹரியானா, மிஷன் அப்பாஸ் ஒடிசா, ஆப்ரேஷன் வாத்சல்யா கேரளா, ஏபிஜே அப்துல் கலாம் அம்ருத் யோஜனா மகாராஷ்டிரா. திட்டங்கள் அந்த டைமில் அந்த திட்டங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் 14ஆம் நிதிக்குழுவின் தலைவர் ஒய்வி ரெட்டி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 14வது நிதிக்குழு ஒய்வி ரெட்டி அவர்கள் தலைவராக இருந்திருப்பார். அடுத்தது பசுமை புரட்சி அப்படின்றது வீரிய வித்துக்கள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இயந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்கிறது. கரெக்டு. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் கூலி இல்லா வேலைவாய்ப்பு திட்டத்தை அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூலி இல்லாத வேலைவாய்ப்பு திட்டம் எது அப்படின்னா இந்திரா ஆவாஸ் யோஜனா. சரியா? அடுத்தது இந்தியாவின் முதல் பசுமை நில சிறப்பு பொருளாதார மண்டலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தூர். சரியா? அடுத்த கொஸ்டின், எப்பொழுது தேசிய இளைஞர் கொள்கை வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டால் 2014. சரியா? அடுத்தது வேளாண் முன்னேற்றத்திற்கான பன்னாட்டு நிதியின் ஆட்சிக்குழு தலைவர். அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் மாற்றிக்கலாம். அடுத்தது IAEA அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி தான் IAEA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பின்வரும் வரிகளில் எந்த ஒன்று 88வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலம் அரசியலமைப்பு அந்தஸ்தினை பெற்றது அப்படின்னா சேவை வரி. சரியா? 2003 88வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் சேவை வரியை அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மருந்து கம்பெனிக்கு எவ்வளோ சதவீதம் அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்படுது அப்படின்னா 100% அனுமதிக்கப்படுதான். அடுத்தது இவற்றில் 4வது துறை எது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சென்டர், தகவல் துறை தான் 4வது துறை. விவசாயத்துறை ஃபஸ்ட்டு, தொழில்துறை 2வது, சேவைத்துறை 3வது, தகவல் துறை 4வது. அடுத்தது யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் ரிசர்வ் வங்கி ஊரக கடன்கள் அனைத்தும் நபார்டு வங்கிக்கு மாற்றப்பட்டது அப்படின்னா கிராஃபிகார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பட்டை குறியீட்டில் தகவல்களை சேமித்திட பயன்படுத்துவது அப்படின்னா நெருக்கமான மற்றும் நெருக்கமற்ற கோடுகள். சரியா? அவங்களுக்கு பார் கோடு பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் நம்மளுக்கு நிறைய கோடு தான் போட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், உலகில் தற்பொழுது அதிக சர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா கொடுத்துருக்காங்க. சரியா?
அடுத்தது மக்களின் வாழ்க்கை தரத்தை அதிகமாக உயர்த்துவதுதான் அடிப்படை நோக்கம் மற்றும் மேலும் இவை சாதாரண பொதுமக்கள், பலவீனமான வகுப்பினர், முன்னுரிமை அளிக்கப்படாத மக்களுக்கானது என வலியுறுத்தியது எந்த திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா 4வது ஐந்தாண்டு திட்டமா. சரியா, மக்களின் வாழ்க்கை தரத்தை அதிகமாக உயர்த்துவதுதான் அடிப்படை நோக்கம், மேலும் இவை சாதாரண பொதுமக்கள், பலவீனமான வகுப்பினர் மற்றும் முன்னுரிமை அளிக்கப்படாத மக்களுக்கானது அப்படின்னு 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களில் எவற்றில் ஒன்றை நிறுவுவது என பேசப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 3 ஐந்தாண்டு திட்டத்திலையுமே வந்து சமதர்ம சமுதாயத்தை தான் நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய மக்களின் பாதுகாப்பு, வசதி மற்றும் எளிதாக பயன்படுத்தும் விதத்தை பற்றிய படிப்புக்கு தொழிற்சூழலியல் அப்படின்னு பேராம். சரியா, எர்கனாமிக்ஸ் அப்படின்னா இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய மக்களின் பாதுகாப்பு, வசதி மற்றும் எளிதாக பயன்படுத்தும் விதத்தை பற்றிய படிப்பு. அடுத்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. சரியா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா வந்து மே 9, 2015 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஹைடே அப்படின்னா நகர மேம்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. HRIDAY அப்படின்னா நகர மேம்பாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவற்றில் எந்த எரிசக்தி இலவசமானது மற்றும் விலை ஆதிக்கம் இல்லாதது அப்படின்னு கேட்டால் வணிகம் அல்லாத எரிசக்தி, அதுதான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அடுத்தது பல்ஸ் போலியோ சொட்டு மருந்து திட்டம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1995. அடுத்து ஆயுஷ் அப்படின்றது உடல் நலம் பேணும் நம் நாட்டின் ஒரு திட்டம் ஆகும். சரி, ஆயுஷ் அமைச்சகம்லாம் இருக்குது. அடுத்ததாக வந்து மத்திய அரசு அண்மையில் GSTயை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த முடிவெடுத்துள்ளது. GST அப்படின்னா என்ன? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேவா. அடுத்ததா நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ஆராய அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு வந்து காந்தி அவர்களோட தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மிகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மல்டிநேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. மல்டிநேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பின் வருவனவற்றுள் யார் ஐந்தாண்டு திட்டங்களை இறுதியாக அங்கீகரிக்க முடியும் அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு. சரியா, அடுத்தது தேசிய வளர்ச்சி குழு ஆரம்பிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து ஆகஸ்ட் 6, 1952 வந்து அமைக்கப்பட்டிருக்கு. 1952 ஆகஸ்ட் 6 அமைக்கப்பட்டிருக்கு. இவற்றில் எதை சமூக அவசியமானவைகள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு ஆரோக்கியம், சுகாதாரம், கல்வி தான் வந்து முக்கியமானது. பசுமை புரட்சியால் குறிப்பாக இவ்வகை உணவு உற்பத்தியில் பெருக்கம் ஏற்பட்டது அப்படின்னா அரிசி, கோதுமை மட்டும்தான். சரியா, அடுத்தது நிலத்தின் இயல்பு வந்து எப்படி இருக்குன்னா அழிப்பு வந்து நிலையானதாக இருக்கும். நிலம் வந்து எப்பயுமே கொடுத்துட்டே தான் இருக்கும். உழைப்பின் இயல்பு அது வந்து இடம்பெயரக்கூடியது. உழைப்பாளர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. மூலதனத்தின் இயல்பு, மூலதனம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு லாபம் வரும், அப்போ ஆக்க முடியுது. தொழில் அமைப்பின் இயல்பு அதாவது ஆண்டர்பிரனர் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இடர்பாடுகளை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தாய் தொழில் அப்படின்னு அழைக்கப்படுறது இரும்பு எஃகு தொழில். சரியா, தாய் தொழில் அப்படின்றது என்னது? இரும்பு எஃகு தொழில். அதை வச்சு தான் நம்ம மற்ற பொருட்களை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால அதை வந்து நம்ம தாய் தொழில் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அடுத்தது வேளாண்மை உற்பத்தி அப்படின்றது உள்ளீடு வெளியீட்டுக்கு உள்ள விகிதம். சரியா, வேளாண்மை உற்பத்தி அப்படின்றது ரேஷியோ பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட். சரியா, அடுத்து ஏழ்மை அப்படின்றது போதுமான வருமானம் இன்மை, அதை தான் நம்ம ஏழ்மை அப்படின்னு சொல்கிறோம். ஐக்கிய நாடுகளோட மாநாடு 2002 ஜோகன்ஸ்பர்க்கில் நடந்துச்சு. அதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சரியா, அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டி வந்து கரெக்ட், தப்புன்னு சொல்லியிருக்காங்க. டி மட்டும் தப்பு. சரியா, அணு ஆராய்ச்சி நிலையம் வந்து மும்பையில் இருக்குது. தர நிலையம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. தோல் ஆராய்ச்சி மையம் சென்னையில் இருக்குது. சரியா, அப்போது மருந்து ஆராய்ச்சி மையம் பெங்களூரில் இருக்குது அப்படின்றது மட்டும் தப்பு. அணு ஆற்றல் ஆராய்ச்சி நிலையம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை. அணு ஆற்றல் ஆராய்ச்சி நிலையம் வந்து மும்பையில் இருக்குது. இந்திய தர நிர்ணயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லி. சரியா, இந்திய தர நிர்ணயம் வந்து டெல்லியில் இருக்குது. அடுத்து உலகமயமாக்கல் அப்படின்னா என்னென்னா எக்கனாமிக் இன்டகிரேஷன். நம்மளோட பொருளாதாரமும் மற்றவங்களோட பொருளாதாரத்தையும் சேர்க்கறது தான் நம்ம உலகமயமாதல் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கைவாதம் அப்படின்றது
இயற்கைவாதம் அப்படின்றது இயற்கையின் விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் பல்வேறு நோக்கங்களுள் ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன அப்படின்னா தொடக்க கல்வியில் இடைநிற்றலை குறைத்தல். சரியா? 11வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்தது தொழில்சார் வகை பிரிவை சாராத துறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து தொழிலை வந்து நம்ம முதன்மை துறை, இரண்டாம் துறை, சார்பு துறைன்னு பிரிக்கிறோம். அப்போ தனியார் துறை மட்டும் அதில் வராது. சரியா? அதுக்கப்புறம் 13வது நிதிக்குழுவின் கீழ் அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு எந்த மாநிலத்துக்கு, அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்தது. சரியா? அடுத்தது எந்த திட்டம் நிலையான கட்டுமான பணிகளை உருவாக்குவதன் மூலம் கிராமப்புறங்களில் பற்றாக்குறையை குறைக்கும் நோக்கில் துவங்கப்பட்டது அப்படின்னா கிராமப்புற பணி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செலவு வரியை அறிமுகப்படுத்தியவர் வந்து என் கால்டர். சரியா? அடுத்தது உற்பத்தி நடவடிக்கைகளில் அரசு பங்கு கொள்ளாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம தலையிடா கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து USTAD கையெழுத்திட்ட ஸ்மார்ட் நகர கட்டுதலில் எந்த நகரம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அல்மோரா அப்படின்ற நகரம் இல்லை. அப்போ என்னெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னா விசாகப்பட்டினம், அஜ்மீர், அலகாபாத்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸு. அடுத்தது 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த துறைக்கு அதிக ஒதுக்கீடு அப்படின்னா சமூக துறைக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐசிபிஎம்மினை தக்க வைத்து கொண்டு இந்தியா பெரும் 5 என்பதோடு இணைகிறது. பெரும் 5 என்பது USA, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய பேரரசு எல்லாரும் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிக் 5 அப்படின்ற இடத்துல சேர்றாங்க. சரியா? அடுத்தது 18வது சார்க் உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா நேபாளில் நடந்துச்சு. அடுத்தது சர்தார் சரோவர் நர்மதா நிகாம் திட்டம் நர்மதா ஆற்றின் கால்வாயின் மேற்பரப்பில் சூரிய பலகைகளை அமைத்து மின்சாரம் தயாரிக்கும் ஒரு திட்டம். சரியா? சர்தார் சரோவர் நர்மதா நிகாம் திட்டம் நர்மதை ஆற்றில் சூரிய வெளிச்சத்தை யூஸ் பண்ணி கரண்ட் தயாரிக்கிற ஒரு திட்டம். தீனதயாள் உபாத்யாயா கிராம ஜோதி யோஜனா அப்படின்றது நாட்டில் இருக்க எல்லா வீட்டுக்கும் மின்சாரம் கொடுக்குற திட்டம். ரெண்டுமே வந்து கரெக்டு. அடுத்தது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட வங்கிகள் எந்த அட்டவணையில் இருக்கும் அப்படின்னா இரண்டாம் அட்டவணை இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. சரியா? அட்டவணையில் சேர்க்கப்பட்ட வங்கிகள் எந்த அட்டவணையில் இருக்கும்? இரண்டாவது அட்டவணையில் இருக்கும். அடுத்தது பண நோட்டுகள் வழங்குதலில் இந்தியா எந்த முறையை பின்பற்றுது அப்படின்னா குறைந்தபட்ச காப்பு முறை. அதாவது ஒரு 15% மட்டும் வச்சுன்னு மீதி இருக்கிற 85% சுத்த விட்டுருவாங்க. பணத்தை வந்து வெளியில் விட்டுருவாங்க. அடுத்தது ஈரக்ஷா மையத்தை ஆரம்பிக்க போகிற மாநிலம் குஜராத்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பொருளாதாரத்தில் எந்த சந்தை எளிதாக நீர்மையை ஊக்குவித்து பொதுமக்களை முதலீடு செய்ய தூண்டி மறைந்துள்ள உபரியை வெளிக்கொணர்கிறது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் தான். அதாவது நம்ம வந்து சேர்த்து வச்ச காசுலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது நம்ம மறைச்சி வச்சுருக்கிறத வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அமைப்பு தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்கிறாங்க, பங்குச்சந்தைன்னு. அடுத்தது முதலாவது நிதி ஆணையத்தின் தலைவர் KC நியோகி. சரியா? அடுத்தது PMAY என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா வீடு உருவாக்குதல். அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதுதான் PMAY. அப்போ வந்து வீடு கட்டுற திட்டம் தான் அது, அதனால வீடு உருவாக்கல். அடுத்து முதன்மை துறை அப்படின்னா விவசாயம். அடுத்து முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யாரு அப்படின்னா TR மால்தஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபஸ்ட்டு கேஷ்லெஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பணமில்லா பரிவர்த்தனையை வந்து கொண்டு வந்த முதல் நாடு எது அப்படின்னு கேட்டால் ஸ்வீடன் அப்படின்னு சொல்லணும். சரியா? பணமில்லா பரிவர்த்தனையை கொண்டு வந்த முதல் நாடு ஸ்வீடன். அடுத்தது அளவியல் பொருளாதாரம் என்னும் புதிய அறிவியல் கீழ்கண்டவற்றுள் எதை உள்ளடக்கியது அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்றது எக்கனாமிக்ஸு, மேக்ஸு, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே சேர்ந்து வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மத்திய அரசின் இந்திரதனுஷ் திட்டம் எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய அரசின் இந்திரதனுஷ் திட்டம் வந்து ஒரு தடுப்பூசி திட்டம், நம்ம முன்னாடியே பார்த்தோம். சரியா? அடுத்தது இயற்கைவாதிகள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், வேளாண்மைக்கு. சரியா? அடுத்தது நிகர நாட்டு உற்பத்திக்கும் நிகர உள்நாட்டு உற்பத்திக்கும் நடுவில் இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வர வருமானம் தான். சரியா? நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா நம்மளோட நாட்டில் இருக்கிற உற்பத்தி GDP ப்ளஸ் வெளிநாட்டிலேருந்து வர வருமானம். ஆனால் வந்து NDP அப்படின்றது என்னென்னா வெளிநாட்டிலேருந்து வர வருமானத்தை கழிச்சிடுவாங்க. சரியா? அடுத்ததா டேஷ் திட்டம் பெண்கள் சுய உதவி குழுக்கள் போன்ற திட்டங்கள் வழியாக பெண்களின் அதிகார குவிப்பு மற்றும் சமூக பொருளாதார
வளர்ச்சிக்கான வழிகாட்டுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்வயம் சிதா அப்படின்ற திட்டம் தான் பெண்களுக்கான சுய உதவி குழுக்கள் மாதிரியான திட்டங்களுக்கு யூஸ் ஆகுது. சரியா? அடுத்தது விசா கைபேசி கட்டணம் செலுத்தும் முறை கொண்டு வந்த பேங்க் வந்து ஐசிஐசிஐ பேங்க். சரியா? அடுத்ததா கீழ்காண்பவற்றுள் மிக முக்கியமாக வேளாண்மையே அடிப்படையாக கொண்ட தொழில் எது அப்படின்னா இங்கே இருக்கிறதுல சர்க்கரை தொழில் தான். சரியா? அடுத்த கொஸ்டின், தேசிய நிர்வாக கல்வியகம் அது எங்கே இருக்குது அப்படின்னா முசோரியில் இருக்குது. தேசிய காவல்துறை கல்வியகம் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. வெளிநாட்டு பணி நிறுவனம் வந்து நம்மளுக்கு நியூ டெல்லியிலையும், தேசிய வன ஆராய்ச்சி நிறுவனம் டேராடூன்லேயும் இருக்குது. சரியா? தேசிய நிர்வாக கல்வியகம் முசோரி, தேசிய காவல்துறை கல்வியகம் ஹைதராபாத், வெளிநாட்டு பணி நிறுவனம் நியூ டெல்லி, தேசிய வன ஆராய்ச்சி நிறுவனம் டேராடூன். அடுத்ததா 13வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து டாக்டர் விஜய் எல் கேல்கர் அப்படின்றவங்க. சரியா? அடுத்தது, இந்தியாவில் 3வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் பிரயோகிக்கப்பட்ட ஊட்டச்சத்து திட்டமானது எந்த அமைப்பின் உதவியோடு தொடங்கப்பட்டது அப்படின்னா யுனிசெஃப். சரியா? 3வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து ஊட்டச்சத்து திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதை வந்து யுனிசெஃபோட ஹெல்ப்போட கொண்டு வந்திருப்பாங்க. எந்த மாநிலங்களில் வறுமை விகிதாச்சார வேறுபாடு அதிக அளவில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பீகார், ஒரிசா, மத்திய பிரதேசில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, எந்த வகை வேலையின்மை இந்திய வேளாண்மையில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பருவகால வேலையின்மை தான் வந்து வேளாண்மை துறையில் இருக்குது. சரியா? இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மைக்கு எது காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னன்னா தொழிலில் துரித முன்னேற்றம் அது வந்து கிடையாது. மக்கள் தொகை பெருக்கம், தேவைக்கு குறைவான வேலை வாய்ப்பு திட்டமிடல், மனித வளத்தில் குறைபாடு, இது எல்லாமே காரணமாக இருக்குது. இந்தியாவோட தேசிய வருமானம் யார் கணக்கிடுறாங்க அப்படின்னா மத்திய புள்ளியியல் நிறுவனம். சரியா? அடுத்தது, கீழ்கண்டவற்றில் அமைப்பு சாரா பெண் தொழிலாளர்களின் பிரச்சனை எது அப்படின்னா தொழில் வித்தியாசம் கண்டறிதல், அதாவது டிஸ்கிரிமினேஷன் வந்து அதிகமாக இருக்குது அமைப்பு சாரா தொழிலாளர்களில். அதாவது பெண்களுக்கு வந்து கம்மியாக சம்பளம், ஆண்களுக்கு மட்டும் அதிகமாக சம்பளம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்தது, கீழ்காணும் கல்வியின் நோக்கங்களில் எந்த ஒன்று கல்வியின் நோக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கல்வி வந்து வரதட்சணை முறையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. சரியா? கல்வி வந்து சமூகமயமாக்கலுக்கு தேவை, கலாச்சார மாற்றத்துக்கு தேவை, மனப்பான்மையை சீர் பண்ணுறதுக்கு தேவை. சரியா? அடுத்த கொஸ்டின், பிரதம மந்திரி ரோஜ்கர் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1993. சரியா? பிரதான் மந்திரி ரோஜ்கர் யோஜனா 1993. அடுத்தது, FCRA அப்படின்னா என்னென்னா ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது சர்வதேச பங்களிப்பு முறைப்படுத்தும் சட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் முன்னால் எந்த பெயரில் அழைக்கப்பட்டது அப்படின்னா உணவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. சரியா? உணவிற்கான வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது தான் வந்து இப்போ தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. சரியா? 1977 வேலைக்கு உணவு திட்டம்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதை 80 வந்து என்னவா மாற்றிருப்பாங்க அப்படின்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றுறாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின், தேசிய கல்விக் கொள்கை யாருடைய தலைமையின் கீழே கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ராஜீவ்காந்தி தலைமையில் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது, பல்வேறு வணிக வியாபார நிறுவனங்கள் தங்களின் லாபத்தை அதிகப்படுத்துவதற்காக குழந்தைகளை பணியில் அமர்த்துகிறாங்க. அது வந்து கரெக்டு. குழந்தைகளை பணியில் அமர்த்துவதன் மூலம் குழந்தைகள் பொருளாதார ரீதியாக சுரண்டப்படுகிறார்கள். ரெண்டுமே கரெக்டு. சரியா? அடுத்த கொஸ்டின், எந்த ஆண்டு பெண்களின் அதிகார பகிர்வு மேம்பாட்டு ஆண்டாக கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இயர் ஆஃப் விமன்ஸ் இன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2001. சரியா? இயர் ஆஃப் விமன்ஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2001 வந்து சொல்கிறோம். சரியா? அடுத்த கொஸ்டின், சிறுபான்மையினர் நலன் மேம்பாட்டிற்காக எப்பொழுது இந்தியாவில் சிறுபான்மையினர் விவகாரத்துறை தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சிறுபான்மையினரோட நன்மைக்காக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு துறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு துறை வந்து தொடங்கினது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
29 ஜனவரி 2006 சரியா. 29 ஜனவரி 2006 தான் தொடங்கப்பட்டது. எல்லாருக்கும் வீடு அப்படின்ற மத்திய அரசோட குறிக்கோள் எந்த ஆண்டுக்குள்ளே செயல்படுத்த இலக்கு வச்சாங்கன்னா 2022க்குள்ளே சரியா. அடுத்தது ரூபாயோட தேசிய குறியீட்டை வடிவமைத்தவர் நம்மளுக்கு தெரியும், விழுப்புரத்தை சார்ந்த உதயகுமார். 2010 அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த நாட்டோட இந்தியா பாலைவன கழுகு 2 என்ற இராணுவ உடன்பாடை எட்டியது அப்படின்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். இதெல்லாம் ஓல்டு கொஷின்ஸ் தான் அது. அடுத்தது ஒரு பேங்க்கில் வந்து நம்ம செக்கை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. MICR கோடு வந்து ரொம்ப முக்கியம் சரியா. அடுத்தது திருநங்கை சமுதாயத்திற்கு ஓய்வூதியம் கொடுத்த முதல் மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது G4 நாட்டில் இல்லாதது வந்து ஸ்வீடன். G4 கண்ட்ரியில் இந்தியா, ஜப்பான், பிரேசில்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காணாமல் போன சிறுவர்களை மறுவாழ்வுக்கான பிரச்சாரம் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ஸ்மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிச்சை எடுப்பது அப்படின்றது கைகளை நீட்டி பொது இடத்தில் யாசிப்பது. ஓகேவா, இதெல்லாம் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது நீர் தடுப்பு மற்றும் மாசு கட்டுப்படுத்துதல் செஸ் சட்டம் கொண்டு வரப்பட்டது 1977. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. காற்றை தடுத்தல் மாசு கட்டுப்படுத்துதல் சட்டம் வந்து 1981. நீர் மாசுபாடு தடுப்பு சட்டம் 1974. அடுத்தது பெண்கள் உதவி பெற தொடர்பு எண் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெண்களுக்கு நம்மளுக்கு தெரியும் 1091 அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா 1098 சரியா. அடுத்தது மனித உரிமையானது உள்ளார்ந்த கண்ணியத்தையும் அடிப்படை உரிமைகளையும் பின்வரும் எந்த பிரிவினருக்கு அங்கீகரிக்கிறது அப்படின்னா மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே சரியா. அப்போ ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஃபேமிலி. அகதிகளை பாதுகாக்கும் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட ஐக்கிய நாடுகள் குழுமம் எது அப்படின்னா UNHCR. அது யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தான் வந்து அதை வந்து செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் மோட்டார் வாகன சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1989 சரியா. மோட்டார் வாகன சட்டம் 1989. மோட்டார் வாகன சட்டம் 1989. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 உங்களுக்கு தெரியும். ரயில்வேயின் கூலி மற்றும் கட்டணம் அடங்கிய சட்டம் வந்து கொண்டு வந்தது 1960. பொதுஜன கடமை மற்றும் காப்பீட்டு சட்டம் 1991 சரியா. அடுத்த கொஸ்டின் சுரங்க சட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போ அப்படின்னா 1952 சரியா. சுரங்க சட்டம் வந்து 1952. அடுத்தது குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம். குழந்தை தொழிலாளர் தடை கொண்டு வந்தது 1986 சரியா. அடுத்து தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. இந்திய தொழிற்சாலை சட்டம் 1948 சரியா. சுரங்க சட்டம் வந்து 1952. குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து 1986. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. இந்திய தொழிற்சாலை சட்டம் 1948 சரியா. அடுத்தது பெரிய அளவிலான வறுமைக்கு காரணம் என்ன அப்படின்னா வளர்ச்சி துறைகளில் காணப்படும் மெதுவான வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்கிறது தான். அடுத்ததா எந்த ஒன்று இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதான வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்னா இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லப்படுற ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த திட்டம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு பிரதான வறுமை ஒழிப்பு திட்டமாக இருக்குது. அடுத்து இந்தியாவில் கல்வி அறிவின்மைக்கான காரணம் இது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது கல்வி அறிவின்மைக்கு காரணமாக என்னெல்லாம் சொல்லலாம்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது, கல்விக்கு குறைவான நிதியை ஒதுக்கிறது, வறுமை, இது எல்லாமே கல்வி அறிவின்மைக்கு காரணம். ஆனால் நகரமயமாதல் அப்படின்றது அது ஒரு காரணமாக நம்மளால் சொல்ல முடியாது. அடுத்த கொஸ்டின் எந்த வருடம் தேசிய அளவிலான மகளிர் மேம்பாட்டு கொள்கை கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய அளவிலான மகளிர் மேம்பாட்டு கொள்கை கொண்டு வந்தது 2001 சரியா. தற்பொழுது பரத்தன்மை தடுப்பு தொடர்பாக பின்பற்றப்படும் சட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன இம்மாரல் டிராஃபிக்கிங் அப்படின்றதுக்கு வந்து என்ன சட்டம்னா பரத்தன்மை தடுப்பு சட்டம் 1986 சொல்லியிருக்காங்க சரியா. அடுத்தது கீழ்காணும் தேசிய கல்விக் கொள்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ள கூற்றுகளில் தவறான கூற்று. தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கல்வி முறையில் இருக்கிற பாகுபாட்டை வந்து களையணும், டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கரெக்டு. அடுத்தது வந்து பள்ளி கல்வியின் தரத்தை மேம்படுத்தணும், அதுவும் கரெக்டு.
புகழ்பெற்ற கல்வியாளர்களின் சம்பளத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னது தப்பு. சரியா? கல்வியில் செயல்பாடுகளை சமுதாயத்தையும் பங்கு பெற செய்தல், இதுவும் கரெக்ட். அடுத்தது, கல்வியானது பல்வேறு முக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற முக்கியமான காரணியாக இருக்கும் பட்சத்தில் கீழ்காணும் காரணிகளில் எந்த ஒன்று கல்வியால் பாதிக்கப்படுவது இல்லை. நம்ம படிக்கும் பொழுது நம்மளுக்கு திருமணம், இடம்பெயர்தல், பிறப்பு இதிலெல்லாம் வந்து நம்மளோட கல்வி வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் வயது கட்டமைப்பில் கல்வியால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. கீழ்காணும் எவைகளில் ஒன்று உயிருக்கு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. அப்போ உயிருக்கு ஆதாரமாக இருக்கிறதுலாம் எதெல்லாம் நம்மளோட பிறப்பு, இறப்பு, விவாகரத்து இதெல்லாமே சொல்கிறோம். ஆனால் இடம்பெயர்தல் வந்து சொல்ல மாட்டோம். அடுத்தது, இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் வேலை இல்லாதவர்கள் சமமாக இல்லை. அது வந்து கரெக்டு. சரியா? ஒரு மாநிலத்தில் வேலை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, சில மாநிலங்களில் வேலை இல்லாதவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. வேலைவாய்ப்பு வளர்ச்சி ஒரு ஆண்டுக்கு 2% இருக்குது அப்படின்றதும் கரெக்டு. சரியா? அடுத்த கொஷின், ஆடம் ஸ்மித் அப்படின்றவர் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேசங்களின் செல்வம், அதாவது நாடுகளின் செல்வம் அப்படின்ற புக்கை வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது, பட்டினி கோடு அப்படின்னா என்னன்னா உணவு மற்றும் விவசாய நிறுவனத்தின் மூலம் முதல் பொதுச் செயலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்தியா தேசிய திட்டக்குழு அப்படின்றது ஒரு வறுமை கோடு. தப்பாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில், ஆன்சர் கீழே. ஆடம் ஸ்மித் அப்படின்றவர் வந்து நாடுகளின் செல்வம் அப்படின்றத எழுதினார். பட்டினி கோடு அப்படின்றது வறுமை கோடு அப்படின்னு சொல்கிறோம். வாழ்வதற்கு அத்தியாவசியமான பொருட்கள் இல்லாதது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உண்மையான வறுமைன்னு சொல்லுவோம். இந்திய திட்டக்குழு அப்படின்றது வந்து உணவு மற்றும் விவசாய நிறுவனத்தின் முதல் பொது செயலர்னு சொல்லலாம். சரியா? அடுத்த கொஸ்டின், தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பாக செல்ல பாலங்கள் நிறுவ பிரதம மந்திரியால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் என்ன அப்படின்னா சேட்டு பாரதம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்து, தேசிய சட்டக அமைப்பு மலேரியாவை எந்த வருஷம் ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலேரியா ஒழிப்பு வந்து 2030 வந்து இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. சரியா? அடுத்த கொஸ்டின், எந்த ஆண்டு முதல் ஐநா சபையில் உறுப்பினராக சேர்ந்தது இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1945 சேர்ந்திருக்காங்க ஐநாவில் இந்தியா. இந்திய இராணுவ சம்பந்தமாக OROP அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 ரேங்க் 1 பென்ஷன். சரியா? 1 ரேங்க் 1 பென்ஷன். அடுத்தது, இயலாமை உள்ள நபர் சட்டம் எந்த ஆண்டு இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1995. சரியா? அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கான ஆக்ட் வந்து 1995 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, CBTR, COP, கோப்பு, NIDC, COP 21 இதெல்லாம் எது கூட சம்மந்தமானதுன்னா காலநிலை மாற்றம் தொடர்பானது. சரியா? அடுத்தது, பெண்களுக்கான தேசிய ஆணைய சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண்களுக்கான தேசிய ஆணைய சட்டம் கொண்டு வரப்பட்ட வருஷம் 1990. சரியா? 1990 தான் பெண்களுக்கான தேசிய ஆணைய சட்டம் அப்படின்ற சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1990. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஊனமுற்றோர் உரிமை சட்டம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, டிசபிலிட்டிஸ்க்கு அப்படின்னு டிசபிலிட்டிஸுக்கான சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1995. சரியா? அடுத்து, ஐக்கிய நாடுகள் அவையில் பெண்கள் வயது குறித்து முதலில் பேசப்பட்ட ஆண்டு 1948 அர்ஜென்டினா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இயலாமை நபர் மரபு வழி நெறிமுறை எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதாவது ஆப்ஷனல் புரோட்டோகால் டு த கன்வென்ஷன் ஆன் ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு டிசம்பர் 13, 2006 வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சர்வதேச மன்னிப்பு சபையுடன் தொடர்புடைய நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனித உரிமை பாதுகாப்பு தான் வந்து சொல்லியிருக்காங்க. மனிதன் சுதந்திரமாக பிறந்தாலும் எங்கும் எதனோடோ இணைக்கப்பட்டுள்ளான் அப்படின்னு சொன்னது வந்து ரூசோ. சரியா? அடுத்தது, விவசாயத்துறையில் வேலையின்மையை எவ்வாறு வகைப்படுத்தலாம் அப்படின்னா விவசாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பருவகால வேலையின்மை, மறைமுக வேலையின்மை, நீடித்த வேலையின்மை எல்லாமே இருக்குது. சரியா? அடுத்த கொஸ்டின்,
குடும்பத்திற்கு டேஷ் என்பதை ஊக்குவிக்கவும் மக்கள் தொகையை டேஷாம் ஆண்டில் நிலைப்படுத்தவும் 2000ஆம் ஆண்டில் தேசிய மக்கள் தொகை கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு 2 குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிச்சாங்க. 2046க்குள்ள என்ன பண்ணணும், மக்கள் தொகையை நிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தொகை கொள்கை வந்து 2000 கொண்டு வந்தாங்க. அடுத்தது வரி வருவாய் அப்படின்றது வருவாய் மற்றும் செலவு மீதான வரிகளுக்கு தான் வரி வருவாய் கொண்டு வராங்க. மூலதன வருவாய் அப்படின்றது வருங்கால வைப்பு நிதி. திட்டமில்லாத செலவு அப்படின்றது என்னன்னா வட்டி செலுத்துதல்கள். அடுத்து மதிப்பு கூட்டிய வரி என்னது, விற்பனை வரி. சரி, அடுத்து இந்தியாவில் தேசிய புள்ளி விவர ஆணையம் யாரோட தலைமையில் அமைஞ்சிருந்தது அப்படின்னா சி ரங்கராஜன் தலைமையில் அப்போ அமைஞ்சிருந்தது. அடுத்தது எம்ஜி நரேகா பிற ஏழ்மை நீக்கும் திட்டங்களில் எந்த விதத்தில் வேறுபடுது அப்படின்னு கேட்டால், எம்ஜி நரேகா பார்த்தீங்க அப்படின்னா குடிமக்கள் மற்றும் அடிப்படை உரிமையை ஆதாரமாக கொண்டு உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்த மற்றும் சமுதாய கண்காணிப்பிற்கு இது வந்து வழிமுறையாக இருக்குது. அதனால தான் மற்ற திட்டங்கள் வந்து வேறுபாடாக இருக்குது. இந்திய நிதி முறையின் கட்டமைப்பு இதனை உள்ளடக்கியது அல்ல. என்ன அப்படின்னா பற்றாக்குறை நிதி. சரியா, தொழில் நிதி, வளர்ச்சி நிதி, வேளாண் நிதிலாம் இருக்குது. ஆனால் பற்றாக்குறை நிதின்னு ஒரு வார்த்தை இல்லை.